வணக்கம். ஃபார்மா ரிசர்ச்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மருத்துவ பரிசோதனைகளை நடத்துவதற்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான, அதாவது அத்தியாவசியமான ஆவணங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஆவணங்கள் தான் ஒரு வெற்றிகரமான, அதே சமயம் நெறிமுறை சார்ந்த மருத்துவ பரிசோதனையோட உண்மையான முதுகெலும்பு. ஒரு ஆய்வு எவ்வளவு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை நோக்கியதா இருந்தாலும் சரி, இந்த ஆவணங்கள் சரியா இல்லைன்னா அந்த ஆய்வோட நம்பகத்தன்மையோ அல்லது அதிலிருந்து வர்ற முடிவுகளோட துல்லியத்தையோ நம்மால கொஞ்சம் கூட உறுதி செய்யவே முடியாது. சரி, இந்த கலந்துரையாடல்ல நாம என்னென்ன விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆவணங்களோட அடிப்படைகள் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அடுத்து சோதனையோட வரைபடம் மற்றும் விவரக்குறிப்புகள், அதாவது புரோட்டோகால் மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் ஒரு ஆய்வுல மிக முக்கியமா கருதப்படுற பங்கேற்பாளர்களை அவங்களுடைய ஒப்புதல் மூலமா எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து கிடைக்கிற தரவோட தரம் மற்றும் நேர்மையை எப்படி உறுதி செய்வது, மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பை எப்படி செயல்படுத்துவது, கடைசியா இந்த ஆவணங்களையெல்லாம் எப்படி திறமையா நிர்வகிப்பது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வாங்க, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். சோதனை ஆவணங்களுடைய அடிப்படைகள். இத நாம நம்பகமான ஆராய்ச்சியோட அஸ்திவாரம்னு சொல்றதுல எந்த தவறும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கட்டிடம் எவ்வளவு உயரமா இருந்தாலும் அதோட அஸ்திவாரம் சரியில்லைன்னா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் ஒரு மருத்துவ பரிசோதனையோட முழு நம்பகத்தன்மையும் நேர்மையும் இந்த அத்தியாவசிய ஆவணங்கள்ங்கிற அஸ்திவாரத்தின் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அத்தியாவசிய ஆவணங்கள் அப்படின்னா என்ன? இதற்கான முறையான வரையறையை இப்ப பார்க்கலாம். இந்த ஆவணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் சரி அல்லது எல்லாமும் ஒட்டுமொத்தமாகவும் சரி, ஒரு ஆய்வு எப்படி நடத்தப்பட்டதுங்கிறதையும் அந்த ஆய்விலிருந்து பெறப்பட்ட தரவோட தரம் என்னங்கிறதையும் மதிப்பீடு செய்ய நமக்கு அனுமதிக்குது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு சோதனை நேர்மையா சரியா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்துச்சுங்கிறதுக்கான மறுக்க முடியாத அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இதுதான். இந்த ஆவணங்களோட முக்கிய செயல்பாடுகள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலாவதா, ஆய்வு எப்படி நடத்தப்பட்டதுன்னு மதிப்பீடு செய்ய இது உதவுது. இரண்டாவதா, சேகரிக்கப்பட்ட தரவோட தரம் எப்படி இருக்குன்னு மதிப்பிட உதவுது. மூன்றாவதா, இந்த ஆய்வு எல்லா ஒழுங்குமுறை விதிகளுக்கும் உட்பட்டு நடக்குதான்னு இது உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் அவங்க நடத்துற ஆய்வுகளை எளிதாக்கவும் இது ரொம்ப அவசியம். எதிர்கால குறிப்புகளுக்கு ஒரு முழுமையான பதிவாகவும் இது இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன தெரியுமா? அதுதான் இந்த ஆய்வில் பங்கேற்கிறவங்களோட உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய நல்வாழ்வை பாதுகாப்பது. இதுதான் தலையாய கடமை. அடுத்து நாம ஒரு சோதனையோட மிக முக்கியமான 2 திட்டமிடல் ஆவணங்களை பத்தி பார்க்க போறோம். புரோட்டோகால் அப்படிங்கறத சோதனையோட முழுமையான மாஸ்டர் ப்ளூ பிரிண்டாவும், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ப்ரோஷர் என்பத அந்த ஆய்வு பொருளோட முழு விவர குறிப்புகளாவும் நாம பார்க்கலாம். சுருக்கமா, இந்த 2ம் தான் ஒரு சோதனையோட ஒட்டுமொத்த திசையையும் தீர்மானிக்குது. முதல்ல புரோட்டோகால். இது ஒரு மருத்துவ பரிசோதனையோட மிக விரிவான முதன்மை திட்டம். ஒரு சோதனை எப்படி தொடங்கணும், எப்படி நடத்தணும், யாருக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும், என்னென்ன சோதனைகள் செய்யணும், எப்படி முடிக்கணும்னு எல்லா அம்சத்தையும் படிப்படியா வழிநடத்துற ஒரே ஆவணம் இதுதான். ஒரு சின்ன விஷயம் கூட புரோட்டோகாலில் குறிப்பிடாம ஆய்வில் செய்யவே முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு புரோட்டோகாலோட முக்கிய கூறுகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல குறிக்கோள்கள் மற்றும் அறிவியல் கேள்வி. அதாவது இந்த ஆய்வு மூலமா நாம என்ன கண்டுபிடிக்க முயற்சி செய்றோம். அடுத்து சோதனை வடிவமைப்பு மற்றும் வழிமுறை. இந்த ஆய்வை நம்ம எப்படி நடத்த போறோம். பிறகு பங்கேற்பாளர் தேர்வு நிபந்தனைகள். யார் இந்த ஆய்வில் பங்கேற்கலாம், யார் பங்கேற்க கூடாதுங்கிறதுக்கான தெளிவான விதிகள். நான்காவதா, ஆய்வுப் பொருளை எப்படி, எவ்வளவு, எப்போ நிர்வகிக்கணுங்கிற முறை. ஐந்தாவதா, மதிப்பீடுகள் மற்றும் அளவீடுகள். இறுதியாக, கிடைக்கப் போற தரவை எப்படி புள்ளி விவர ரீதியா பகுப்பாய்வு செய்ய போறோம் மற்றும் எப்படி கையாள போறோம். இந்த ஒவ்வொரு படியும் அறிவியல் பூர்வமான ஒரு வலுவான ஆய்வை கட்டமைக்க ரொம்ப உதவுது. புரோட்டோகால்ல இன்னும் சில ஆழமான விஷயங்களும் இருக்கு. அதுல முக்கியமானது பாதுகாப்பு கண்காணிப்பு. அதாவது ஆய்வின் போது ஏற்படுற பாதுகாப்பான நிகழ்வுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ஆவணப்படுத்துறது, அப்புறம் எப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்றதுன்னு தெளிவான திட்டங்கள் இதுல இருக்கும். அடுத்து தரவு சேகரிப்பு. தரவோட நேர்மைய உறுதி செய்யறதுக்கான நடைமுறைகள் இதுல அடங்கும். நெறிமுறை சார்ந்த பரிசீலனைகள் பங்கேற்பாளர் உரிமைகளை பாதுகாப்பதையும் தகவலறிந்த ஒப்புதல் பெறுவதையும் உறுதி செய்கின்றன.
முக்கியமா சோதனையின் போது ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டா அது திருத்தங்கள், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா முறைப்படி ஆவணப்படுத்தப்பட்டு நெறிமுறை குழுவோட ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இது ரொம்ப அவசியம். நாம பார்க்க போற அடுத்த முக்கியமான ஆவணம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ப்ரோஷர் அல்லது சுருக்கமா ஐபின்னு சொல்லுவாங்க. இது நாம சோதனை செய்யற மருந்து பொருளை பற்றிய ஒரு விரிவான கையேடு. அந்த பொருளை பத்தி இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களும், அதாவது அதோட பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இதுல இருக்கும். இந்த அட்டவணைய பாருங்க. ஐபிஎல்ல என்னென்ன இருக்கும்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. பொருள் விளக்கம், அதோட வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை சொல்லும். மருத்துவமல்லாத ஆய்வுகள், அதாவது விலங்குகள் மேல செய்யப்பட்ட சோதனைகளின் முடிவுகளை சுருக்கமா சொல்லும். மருத்துவ ஆய்வுகள், இதுக்கு முன்னாடி மனிதர்கள் மேல செஞ்ச சோதனைகளின் தரவும் வழங்கும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் தெரிஞ்ச பாதகமான எதிர்வினைகள், மருந்தளவுக்கான பரிந்துரைகள், எச்சரிக்கைகள், சேமிப்பு முறைகள்னு ஒவ்வொரு பகுதியும் ஆய்வாளருக்கு அந்த பொருளை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பங்கேற்பாளர்களுக்கு பாதுகாப்பா கையாள தேவையான எல்லா அறிவையும் கொடுக்குது. இப்போ நாம ஆராய்ச்சியோட மனித அம்சம் பத்தி பேச போறோம். அதுதான் ஒப்புதல் மூலம் பங்கேற்பாளர்களை பாதுகாத்தல். இந்த தகவல் அறிந்த ஒப்புதல்ங்கிறது வெறும் ஒரு படிவம் இல்லைங்க. இது ஆராய்ச்சியாளர்களுக்கும் தன்னார்வமா பங்கேற்கிறவங்களுக்கும் இடையேயான ஒரு சமூக ஒப்பந்தம். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில கட்டமைக்கப்படுது. நெறிமுறை சார்ந்த ஆராய்ச்சியோட அசைக்க முடியாத கொள்கை இதுதாங்க. இந்த ஆய்வில் பங்கேற்பது என்பது முற்றிலும் தன்னார்வமானது. ஒருத்தர் பங்கேற்க மறுத்தா அதற்காக அவங்களுக்கு எந்த தண்டனையோ அல்லது அவங்க பெற வேண்டிய மருத்துவ சிகிச்சையில எந்த பாதிப்போ இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஆய்வில் சேர்ந்த பிறகு பங்கேற்பாளர் எப்போது வேண்டுமானாலும் எந்த காரணமும் சொல்லாம ஆய்விலிருந்து விலகிக் கொள்ளலாம். இந்த உரிமை தகவல் அறிந்த ஒப்புதல் படிவத்தில் மிக தெளிவாக முதல் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தகவல் அறிந்த ஒப்புதல் படிவத்தில், அதாவது ஐசிஎஃப்ல என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும்? முதல்ல இந்த ஆராய்ச்சியோட நோக்கம் என்ன, இது எவ்வளவு காலம் நடக்கும்னு விளக்கணும். அடுத்து என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும்னு தெளிவா சொல்லணும். இதனால ஏற்படக்கூடிய ஆபாயங்கள் என்ன, சாத்தியமான நன்மைகள் என்னன்னு குறிப்பிடணும். இந்த ஆய்வுக்கு பதிலா வேற என்ன மாற்று சிகிச்சைகள் இருக்கணும் சொல்லணும். அவங்களுடைய தகவல்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும்னு உறுதியளிக்கணும். ஏதாவது காயம் ஏற்பட்டால் இழப்பீடு கிடைக்குமா, கேள்விகள் கேட்க யாரை தொடர்பு கொள்ளணும். கடைசியா இது முற்றிலும் தன்னார்வ பங்கேற்புதான் ஒரு அறிக்கை. இந்த ஒவ்வொரு கூறும் பங்கேற்பாளர் முழுமையா எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு ஒரு சுதந்திரமான முடிவை எடுக்கிறத உறுதி செய்து. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தகவல் அறிந்த ஒப்புதல் என்பது வெறும் கையெழுத்து வாங்குற ஒரு நிகழ்வு இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான உரையாடல் செயல்முறை. முதல்ல அந்த படிவத்தை பங்கேற்க விரும்புறவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை படிச்சு யோசிச்சு அவங்க குடும்பத்துக்கிட்ட கலந்து பேச போதுமான நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏற்படுற எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்களோட தன்னார்வ கையொப்பத்தை பெறணும். கையொப்பமிட்ட ஒரு நகலை அவங்க கிட்டயும் கொடுக்கணும். இந்த முழு செயல்முறையையும் மிக கவனமா தேதி நேரத்தோட ஆவணப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி. நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம். தரவின் தரம் மற்றும் நேர்மையை உறுதி செய்தல். இத நாம சோதனையோட அதிகாரப்பூர்வ பதிவுன்னு சொல்லலாம். இந்த ஆய்விலிருந்து கிடைக்கிற தரவுதான் அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு சொல்ல போகுது. அதனால அந்த தரவு துல்லியமாகவும் முழுமையாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருப்பது ரொம்ப அவசியம். இந்த ஸ்லைடு தரவு சேகரிப்பு முறைகளை ஒப்பிட்டு காட்டுது. ஒரு பக்கம் பாரம்பரிய காகித அடிப்படையிலான முறைகள், அதாவது சிஆர்எஃப்ஸ். இன்னொரு பக்கம் நவீன மின்னணு அமைப்புகள், அதாவது இடிசி. காகித முறைகள்ல மனித தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கு, தரவு சரிபார்க்கவும் தாமதமாகும். ஆனா இடிசி போன்ற மின்னணு அமைப்புகள் நிகழ்நேரத்திலேயே தரவை உள்ளீடு செய்யவும் அது சரியா இருக்கான்னு சரிபார்க்கவும் உதவுது. இதனால பிழைகள் ரொம்பவே குறையுது, தரவோட நம்பகத்தன்மை அதிகரிக்குது. தானியங்கு கேள்விகள், மேம்பட்ட பாதுகாப்புன்னு இடிசி பல நன்மைகளை தருது. தரவு சரியா நம்பகத்தன்மையோட இருக்கிறத எப்படி உறுதி செய்யறது? அதுக்கு சில சிறந்த வழிகள் இருக்கு. தரவை உள்ளீடு செய்யும் போதே அதை சரிபார்க்கவும் உறுதிப்படுத்தவும் சோதனைகளை செயல்படுத்தணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில தரவை மதிப்பாய்வு செய்யணும், உள் தணிக்கைகளை நடத்தணும். தரவுல ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா அதை உடனடியா கண்டுபிடிச்சு சரி செய்யணும். ரொம்ப முக்கியமா தரவுல செய்யப்படுற ஒவ்வொரு சின்ன மாற்றத்துக்கும் ஒரு தணிக்கை பதிவு, அதாவது ஆடிட் ட்ரெயில் கண்டிப்பா பராமரிக்கப்படணும். யாரு எப்போ என்ன மாத்துனாங்க, ஏன் மாத்துனாங்கன்னு எல்லாமே இதுல பதிவாகும். இப்ப நம்ம ஆய்வாளர் ஒப்பந்தம் மற்றும் அவருடைய சுயவிவரம், அதாவது சிவி பற்றி பார்க்கலாம். இந்த 2 ஆவணங்களும் எதுக்குன்னா, ஸ்பான்சருக்கும் ஆய்வாளருக்கும் இடையிலான உறவை முறைப்படுத்துறதுக்கும் அந்த ஆய்வை நடத்துறதுக்கு ஆய்வாளருக்கு போதுமான தகுதியும் நிபுணத்துவமும் இருக்கான்னு உறுதி செய்யறதுக்கும் தான்.
ஆய்வாளர் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இதுல ஆய்வாளர் மற்றும் ஸ்பான்சரோட பங்குகள் மற்றும் பொறுப்புகள் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கும். புரோட்டோகாலை பின்பற்றுவதற்கான கடமை, நெறிமுறை ஒப்புதலை பெற்று பராமரிக்கும் கடமை, பங்கேற்பாளர் பாதுகாப்பு மற்றும் தரவு நேர்மையை உறுதி செய்வதற்கான அர்ப்பணிப்பு, ரகசியத்தன்மை மற்றும் அறிவுசார் சொத்துரிமைக்கான விதிகள்னு எல்லாமே இதுல தெளிவா இருக்கும். இது சோதனையின் தொழில்முறை நடத்தைக்கு ஒரு சட்டரீதியான கட்டமைப்பு வழங்குது. நம்மளோட 5வது பகுதிக்கு வந்தாச்சு. மேற்பார்வை, பாதுகாப்பு மற்றும் இணக்கம். அதாவது ஒரு ஆய்வு சரியா நடக்குதா, விதிகள் எல்லாம் பின்பற்றப்படுதான்னு கண்காணிக்கிற செயல்முறை இது. எப்படி ஒரு கட்டுமானத்தை அப்பப்போ பொறியாளர்கள் ஆய்வு செய்வாங்களோ அதே மாதிரிதான் இதுவும். கண்காணிப்பு அறிக்கைகள் ஒரு ஆய்வு தளம் எப்படி செயல்படுதுன்னு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை கொடுக்கும். இதுல தள வருகை விவரங்கள், புரோட்டோகால் சரியா பின்பற்றப்படுதா, ஏதாவது மீறல்கள் இருக்கான்னு மதிப்பீடு, தரவோட முழுமை மற்றும் துல்லியம், பங்கேற்பாளர் சேர்க்கை நிலை, பாதகமான நிகழ்வுகள் சரியா ரிப்போர்ட் செய்யப்படுதா, என்னென்ன திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அடுத்து என்ன செய்யணும்னு எல்லா விவரங்களும் அடங்கியிருக்கும். இந்த அட்டவணை ஒவ்வொரு பாதகமான நிகழ்வுக்கும் ஏஇ மற்றும் தீவிர பாதகமான நிகழ்வுக்கும் என்னென்ன தகவல்கள் பதிவு செய்யப்படணும்னு தெளிவா காட்டுது. அந்த நிகழ்வு எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளவு தீவிரமா இருந்துச்சு, அதோட விளைவு என்ன, பங்கேற்பாளரோட தகவல், இந்த நிகழ்வுக்கும் ஆய்வு பொருளுக்கும் தொடர்பு இருக்கான ஆய்வாளரோட ஒரு மதிப்பீடு, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் இது ரிப்போர்ட் செய்யப்பட்டதுன்னு எல்லா விவரங்களும் துல்லியமா பதிவு செய்யப்படணும். ஏன்னா பங்கேற்பாளரோட பாதுகாப்பே நமக்கு முதன்மையானது. நெறிமுறை மேற்பார்வைங்கிறது ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. முதல்ல ஆய்வுக்கான முழு ஆவணங்களையும் நெறிமுறை குழுவுக்கு, அதாவது IRB அல்லது ECக்கு சமர்ப்பிக்கணும். அவங்க அதை ஆய்வு செய்து ஒப்புதல் கடிதம் கொடுப்பாங்க. ஆய்வு நடந்துகிட்டு இருக்கும்போது குறைந்தது வருஷத்துக்கு ஒரு முறையாவது தொடர் மதிப்பாய்வு செய்வாங்க. ஆய்வின் போது நடக்கிற எல்லா தகவல் தொடர்புகளும் ஆவணப்படுத்தப்படும். ஆய்வு முடிஞ்சதும் ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இது சோதனையின் நெறிமுறை சார்ந்த நடத்தையை ஆரம்பம் முதல் இறுதி வரை உறுதி செய்து கொண்டே இருக்கும். ஒழுங்குமுறை இணக்கத்திற்கு தேவையான சில முக்கிய ஆவணங்கள் இருக்கு. முதல்ல இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக், அதாவது IND விண்ணப்பம். ஒரு புதிய மருந்த மனிதர்கள் மேல சோதனை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இது அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படணும். அடுத்து கிளினிக்கல் ட்ரையல் ஆத்தரைசேஷன், அதாவது CTA. இது ஒரு குறிப்பிட்ட நாட்டுல சோதனையை நடத்த அங்கீகாரம் கோருவது. இது இல்லாம அந்த நாட்டுல சோதனையை நடத்த முடியாது. இது தவிர அதிகாரிகளுடனான அனைத்து கடித பரிமாற்றங்கள், அவங்க நடத்துற ஆய்வுகளின் அறிக்கைகள்னு எல்லாமே முக்கியமான ஆவணங்கள் தான். நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. ஆவண நிர்வாகத்தில் தேர்ச்சி பெறுதல். இத ஒரு ஆய்வு திட்டத்தோட மதிப்பையும் நேர்மையையும் பாதுகாக்க தேவையான ஒரு அத்தியாவசிய பராமரிப்பு திட்டம்னு சொல்லலாம். ஆவணங்களை சரியா நிர்வகிக்கலைனா நாம செஞ்ச எல்லா கடின உழைப்பும் வீணா போக வாய்ப்பிருக்கு. சிறப்பான ஆவண நிர்வாகத்துக்கான சில வழிமுறைகள் இதோ. ஆவணங்களை உருவாக்க, மதிப்பாய்வு செய்ய, ஒப்புதல் அளிக்க, விநியோகிக்க மற்றும் காப்பகப்படுத்த ஒரு தெளிவான கட்டுப்பாட்டு முறையை செயல்படுத்தணும். எல்லா பணியாளர்களுக்கும் அவங்களோட ஆவண மேலாண்மை பொறுப்புகள் பற்றி முறையான பயிற்சி அளிக்கணும். ஆவணங்கள் முழுமையாகவும் சரியாகவும் இருக்கான்னு உறுதி செய்ய தர உத்தரவாத தணிக்கைகளை நடத்தணும். இப்போதெல்லாம் இருக்கிற ETMF போன்ற மின்னணு அமைப்புகளை பயன்படுத்தணும். இது பாதுகாப்பானது, எளிதானது. நாம கத்துக்கிட்ட பாடங்களின் அடிப்படையில் நடைமுறைகளை அப்பப்போ மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். கடைசியா ஆய்வில் சம்பந்தப்பட்ட எல்லோருடனும் தெளிவான தகவல் தொடர்பை பராமரிக்கணும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததோட ஒரு விரைவான சுருக்கம். அத்தியாவசிய ஆவணங்கள் ஒரு சோதனையோட தரம் மற்றும் நேர்மைக்கான தணிக்கை செய்யக்கூடிய ஆதாரம். புரோட்டோகால் மற்றும் IP தான் ஆய்வோட அடிப்படை திட்டங்கள். தகவல் அறிந்த ஒப்புதல், பங்கேற்பாளர் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாத செயல்முறை. தரவின் நேர்மை முறையான சேகரிப்பு மற்றும் நிர்வாகத்தை சார்ந்தது. கடுமையான மேற்பார்வை, விதிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்கிறது. இறுதியாக முறையான முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட ஆவண மேலாண்மை ஒரு சோதனையின் வெற்றிக்கு மிக மிக அவசியம். இறுதியா நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த அத்தியாவசிய ஆவணங்கள் என்பது வெறும் காகிதங்கள் அல்ல. அவை நம்பகமான ஆராய்ச்சியின் அஸ்திவாரம். அதைவிட முக்கியமாக தங்கள் நேரத்தையும் உடலையும் அறிவியலின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்குமான இறுதி பாதுகாப்பும் அதுதான். இது அறிவியலின் நம்பகத்தன்மைக்கும் மனித பாதுகாப்பிற்கும் ஒரே நேரத்தில் சேவை செய்கிறது. இந்த அமர்வில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. ஃபார்மா ரிசர்ச், உங்கள் கற்றல் துணை.